குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் தென்காசில இருந்து பேசுறேன். தென்காசில இருந்து பேசுறீங்களா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? பையனுக்கு பார்க்கணும் சார். அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 24/2/2024. 24/2/2024. பிறந்த நேரம் சார்? 10:25 PM. 10:25 PM. தென்காசி. தென்காசி. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி, துலாம் லக்னம். சிம்ம ராசி, துலாம் லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? ஆக்சுவலா பையனோட ஆய்வு, அதுக்கப்புறம் அவனுக்கு மார்க் எவ்வளோ, அது என்னது பையனுடைய அந்த ஜாதகத்தை எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் குருஜி. பையனுடைய ஜாதகம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியா? பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த நல்ல யோக ஜாதகம். லக்னத்தை குரு பார்க்குறாரு. லக்னாதிபதியே வலுவாக தான் இருக்கிறாரு. லக்னாதிபதி திக்பலத்தில் இருக்க, பிருகமங்கல யோகம் இருக்க, லக்னாதிபதிக்கு சந்திரமங்கல யோகம் இருக்க, லக்னாதிபதியோட தசை நடக்க, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கே ஜாதகம். என்ன குழப்பம்? ரொம்ப சந்தோஷம். 75 மார்க் கொடுப்பேன் நான். அடுத்தடுத்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை எல்லாம் யோக தசை. ராகு தசை மட்டும் கொஞ்சம் இடிக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ சூரிய சந்திர செவ்வாய் திசைகள்லாம் யோக திசைகள் தான். ராகுக்கு நேரடியான சுபத்துவமே இல்லை. குருவின் வீட்டில் 6ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மைனஸ் வரும். இப்போ இதில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்குது. பௌர்ணமி யோகத்திற்கு பங்கத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? சனி. சூரியன் சனியோட சேர்ந்திருக்கா. முதல்ல பாபத்துவமாகித்தான் அப்புறம் சுபத்துவம். ஏதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி கோடியில் ஒருத்தர் தான் எலன் மாஸ்கா, அமேசான் உலகத்திலே பெரிய பணக்காரனா, டாட்டாவா, பிர்லாவா, நம்முடைய முதல்வர் மாதிரி, போன முதல்வர்கள் மாதிரி, கலைஞர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி கோடியில் ஒருத்தர் தான் பிறப்பார். தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கணும். இந்த ஜாதகம் வந்து 75 மார்க் நான் கொடுக்கக்கூடிய அருமையான ஜாதகம். லக்னாதிபதி திக்பலம். லக்னாதிபதி பிருகமங்கல யோகத்தில் ஒரு உச்சனோடு சேர்ந்து கலப்பாக சந்திர அதியோகத்தில், பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறது. லக்னத்தை குருபாக்குறது எல்லாம் சரி. நடுப்பகுதியில் வரக்கூடிய கிட்டத்தட்ட 40 வயதுகளில் வரக்கூடிய ராகு தசை இவருக்கு மத்தியம பலன்களை தான் தரும். புரியுதுங்களா? 40 வயதுகளில் 6ஆம் இடத்துல சுபராகி, 6ஆம் இடத்துல சில நேரங்களில் ராகு இருக்கக்கூடாது. குருவின் பலன்களை அப்படியே செய்வார். குருதசை வந்து கெடுதலை செய்யாது. 6க்கு 2லையும் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பாவத் பாவகத்தின் அடிப்படையில் இப்போ ஒருத்தர் துலா லக்னத்துக்கு பலன் கேட்டார்ல, 10ஆம் இடத்துலேருந்து உச்சமாகி 6ஆம் இடத்தை பார்த்தாரு. ஐயோ கடன் ஐயோ கடன் அழுதாரே, 8 வருஷமாக கடனே தாங்க முடியலன்னு அழுதாரே. அந்த மாதிரி பிரச்சனைகள் குருதசையில் இருக்காது. ஆக இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய ஜாதகம் எவ்வளவு பல பலன் இருந்தாலும் தசாபுக்திகள் தான் மனுஷனை வழி நடத்தி கொண்டு போகிறது. தசாபுக்தி யோகமாக இருந்தால் அந்த ஜாதகரை அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார். தசை நடத்தும் கிரகங்கள் அத்தனையும் சுபத்துவமாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நல்ல தெளிந்த நீரோடை போல ராகுதசை வரைக்கும் வாழ்க்கை போகும். நல்லா படிப்பார், நல்ல அமைப்புகள் இருக்குது, எல்லாம் படிப்பார். மருத்துவம் படிப்பார். 10ஆம் இடத்தோட செவ்வாய் சுபத்துவமாக இருக்குது. செவ்வாய்க்கு அதீத சுபத்துவமாக இருக்குது. மருத்துவம் எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்குது. ராகுதசை மட்டும் ஒரு மத்தியம தசை. ஆனால் இந்த ஜாதகத்திற்கு இந்த குழந்தை, ஒரு வயது குழந்தையோட இந்த ஜாதகம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அபாரமாக இருக்கிறது. இதுவே போகிறோம். இந்த குழந்தையை பெற்றதுக்காக பெருமைப்படுவீங்க. 75 மார்க் கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல ஜாதகம். இந்த இடத்துல என்னடா ராகுதசை இப்படி சொல்லிட்டாரேன்னு நினைக்க வேண்டாம். அதுக்காக இந்த ஜாதகத்துக்கு நான் 70 மார்க் 65 மார்க் தாண்டவே மாட்டேன். 75 மார்க் நான் கொடுக்குறேன்னா அந்த குழந்தை எப்படி வளர வளர, பௌர்ணமி யோகத்தில் பிறந்த குழந்தைகள் வளர வளர தகப்பனையும் தாயையும் உயர்த்தும் என்கின்ற விதியின் அடிப்படையில் இந்த ஒரு வருஷமாக நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அஷ்டமச்சனி நடந்தாலும் கூட தகப்பனுக்கு உயர்வுகள் கொடுக்கக்கூடிய நல்ல ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.